ஹலால்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது பன்றி கறி சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது? பன்றியை பத்தி நீங்க சொல்லணும்னா சயின்டிபிக்காக நம்ம பேசுவோம். முதல்ல பன்றிக்கு 4 விதமான குணாதிசயங்கள் உண்டு. 2ஆம் உலக போருக்கு முன்னால வரைக்கும் மனிதர்கள் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்காக டாய்லெட் போக வேண்டிய கட்டாயத்துல இருந்தான். அப்படிதான் இருந்தது உலகம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். அப்போ 2ஆம் உலக போருக்கு பிறகு டாய்லெட் என்ற ஒரு கான்செப்டை உலக மக்கள் கொண்டு வராங்க. அப்போ இந்த மனிதனுடைய இயற்கை கழிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு உயிரினம் வேணும்னா இறைவன் அதை படைக்கிறார். அதனுடைய பர்பஸ் என்னன்னா என்விரான்மெண்ட் கிளீனர். மனிதன் செய்த உபாதைகளை கிளீன் பண்றது அதனுடைய ஜாப். மலம் உண்பது, மலத்தை உண்பது அதனுடைய பிரைமரி டாஸ்க். 2வது, உலகத்தில் உள்ள அனைத்து விலங்குகளும் தன்னுடைய கழிவை தானே சாப்பிடாது, பன்றியை தவிர. பன்றி மட்டுமே தன்னுடைய கழிவை தானே சாப்பிடும். 2வது அதுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ். 3வது கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்குள்ள உள்ள குடல் புழின்னு சொல்லக்கூடிய வார்ம் 1000 டிகிரி நீங்க செல்சியஸ்ல சூடுபடுத்தினாலும், கொதிநிலை கொண்டு வந்தாலும், இல்ல 10,000 டிகிரி நீங்க கொதிநிலை கொண்டு வந்தாலும் அந்த வார்ம்ஸ் அழியாது. அது குடலுக்குள்ள போச்சுன்னா அது குடல் புழுக்களாக மனிதனுக்கு உபாதைகள் ஏற்படுத்தும். ஒரே மிருகம் உலகத்துல சாப்பிட்டு 30 நிமிடங்கள்ல செரிமானம் ஆயிடும். மற்றதுக்கெல்லாம் 4 மணி நேரம் தேவைப்படுது. மனிதனுக்கெல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஆனா இது மட்டுமே 30 நிமிடத்துல அதனுடைய கழிவுகள் கொண்டு வந்துடும். அப்ப அதனுடைய எக்ஸஸ் உள்ள அன்வான்ட் இது பாக்டீரியாஸ் எல்லாமே ஃபேட்ல போயிட்டு ஸ்டோரேஜ் ஆயிடும். அப்போ இந்த உணவை மனிதன் உட்கொண்டால் மனிதனுக்கு உகந்ததல்ல அப்படின்றத படைப்பாளனாகிய இறைவன் சொல்றான், இது சாப்பிடாத. அவன் தான் படைக்கிறான். இதை விட முக்கியமானது, உலகத்தில் உள்ள எந்த மிருகங்களும் செய்யாத ஒரு விஷயத்த இந்த மிருகம் செய்யும். என்ன செய்யும்னா, தன்னுடைய துணையுடன் கூடிட்டு மற்ற துணையை அழிச்சிட்டு வந்து அது பார்க்கும், வேடிக்கை பார்க்கும், அனுபவிக்கும். இந்த பண்பு ஷேம்லெஸ் அனிமல் சொல்றோம். முதல்ல என்விரான்மெண்டல் கிளீனர், 2வது ஷேம்லெஸ் அனிமல். இதை உண்ணும் போது மனிதனுக்கு இது போல வெட்கம் என்பது மறைந்துவிடும் என்றது சயின்டிபிக்கா நிறைய ப்ரூஃப் இருக்கு. சூடு சொரணம் இருக்காதுன்றீங்க. இருக்காது. இப்ப நீங்க சொன்னீங்க கரும்பணிகள் ஒரு விஷயம் இருக்கு. இந்த வெள்ளை பணிகள் இருப்பாங்க, அவங்க அதை வளர்க்குறாங்க. ஆமா, வளர்ப்பு முறையில வளர்க்குறாங்க, அது இயற்கை மூலமாக வளர்க்க செய்யும். இப்ப சொன்ன அத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸும் அந்த ஃபார்ம்ல வளர்க்கிற பண்டியும் செய்யும். அப்போ இது ஷேம்லெஸ் அனிமல், இஸ் என்விரான்மெண்டல் கிளீனர். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் வரும், அதனோட குடல் புழுக்கள் உங்களோட உடலுக்கு போகும், இதனால பல உபாதைகள் வரும், லாங் டர்ம் டிசீஸ் வரும்ன்றத சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கதையா நிஜமா? இது நிஜம். இது அறிவியல் சார்ந்தது. அமெரிக்காவை சார்ந்த அறிஞர்கள் எவ்வளவு பெரிய டாக்குமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. ஒரு இண்டெக்ஸை போட்டிருக்காங்க, பிக் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸை போட்டிருக்காங்க. பன்றியின் மூலமாக வரக்கூடிய நோய்களை பத்தி விளக்கமா தெளிவாக நிறைய விஷயங்களுக்கு. இன்றைக்கு இந்த கோவிட்க்கு பிறகு சைனா மாதிரி நாடுகள்ல போனீங்கன்னா பன்றி சாப்பிடுவது குறைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுது. அப்புறம் ஆல்கஹால், மதுவை எடுத்துட்டீங்கன்னா சிந்தட்டிக் ஆல்கஹால், நேச்சுரல் ஆல்கஹால் 2ஆ பிரிச்சுக்கணும். இங்க என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா, மக்கள் ஆல்கஹால்ன்றது காமனா எடுத்துக்கிறாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்ன்றது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய சிந்தட்டிக் ஆல்கஹால் சொல்லுவாங்க. அது எத்தனாலா இருக்கலாம், மெத்தனாலா இருக்கலாம். அதை நீங்க சாப்பிட்டு குடிச்சீங்கன்னா இறந்துருவீங்க. ஆனா இந்த ஆல்கஹால் ஒரு கிரேப் ஜூஸ்ல இருந்து வரும்போது அது கிரேப் ஜூஸ். அதே கிரேப் ஜூஸை 10 நாளோ ஒரு 20 நாளோ பூமி கடல் போச்சுன்னா அது பேர் வைன். அப்போ ஒரு ஹலாலான பொருள், இயற்கையான பொருள் ஹராமான ஸ்டேட்டஸ்க்கு மாறுது. அப்போ அதே வைனை இன்னொரு ப்ராசஸ்க்கு உட்படுத்தீங்கன்னா அது வினிகரா மாறுது. திருப்பி ஹலால் சார்ந்தது ஹராமா மாறுது, ஹராம்ல இருந்து திருப்பி அது ஹலாலா மாறுது. அப்போ 3 ஸ்டேட்டஸ். இது பேர் ஆல்கஹால். அது உட்கொண்டால் இன்டாக்சிகேஷன், போதை வரும். போதை வரும் அனைத்து பொருட்களும் தடுக்கப்பட்டது. பன்றி சார்ந்த உணவுகள், பன்றி சார்ந்த உணவுகள், சரி, ஆல்கஹால், அப்புறம் இறந்தது சார்ந்த உணவுகள், இறந்த மாடு, இறந்த விலங்கினம், எந்த விலங்கினமா இருக்கட்டும், அப்புறம் தடுக்கப்பட்ட விலங்கினங்கள். தடுக்கப்பட்டதுன்றது பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் கூட சொல்லலாம். உங்களுக்கு உதாரணத்துக்கு லேமனுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 4 விதமான உயிரினங்கள் இந்த உலகத்துல இறைவன் படைக்கிறான். முதல் விதமான உயிரினங்கள் 4 கால் பிராணி. 4 கால் பிராணிகள்ல எந்த விலங்கு தன்னுடைய முதல் முட்டி கால்களை போட்டு பூமியில உட்காருதோ இதெல்லாம் உண்பதற்கு உகந்த உணவு. எந்த விலங்கு 4 கால் விலங்கு பின்னங்கால்களை பின்னால போயிட்டு உட்காருதோ இதெல்லாம் மனிதனுக்கு உகந்த உணவு இல்ல. யானை பின்னாலதான் உட்காரும். இந்த யானையை யாராவது சாப்பிட்டது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யானை கறி விற்கிறத கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் இருக்கு. பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் எல்லாமே தடுக்கப்பட்ட விலங்கு லிஸ்ட்ல இஸ்லாம் சேர்க்குது. அப்போ பின்னங்கால்களை போட்டு நாய் பின்னாலதான் உட்காரும். இதெல்லாம் பின்னங்கால்களை பின்னால போட்டு உட்காருதோ இந்த விலங்குகள் எல்லாமே இஸ்லாம்ல தடுக்கப்பட்டது. இஸ்லாம்னா மனித குலத்துக்கு தடுக்கப்பட்டது. அதனால வியாதிகள் வரும். அதான் புலால் உண்ணிகள், அதனுடைய பற்கள் கூரிய பற்கள் ஒரு விலங்கை அடித்து இன்னொரு வேட்டையாடி சாப்பிடும். அப்படி சாப்பிடும் போது அந்த மாமிசத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு உடல் உபாதைகளை கொண்டு வரும். அழிக்கப்பட்ட விலங்கு லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 வருஷத்துல உலகத்துல அந்த விலங்குகளே இல்லாம போயிடும். பறவைகள், ஓகே, அடுத்து பறவைகள்.
எது எல்லாம் தன் அலகால கொத்தி கொத்தி சாப்பிடுதோ அதெல்லாம் ஆகுமானது. எது எல்லாம் கால்களால் பிடித்துக்கொண்டு அலகால இழுத்து இருக்கோ அது எல்லாமே தடுக்கப்பட்டது. ஏன்? அதான் அதுவும் புலால் உண்ணிகள். கழுகு ஒரு இரையை எடுக்கும், இரையை காலால பிடிச்சிக்கும், தன்னுடைய அலகால கொத்தி எடுக்கும். இது தடுக்கப்பட்ட விலங்கு. காகம் புலால் உண்ணி. அது தவிர்த்து ஒரு கோழியோ இதெல்லாம் கொத்தி கொத்தி தன்னோட உணவு எடுத்துக்கும். இதெல்லாம் ஆகுமானது, மனிதனுக்கு உகந்தது. சரி, இப்போ ஹலால் 2 இருக்கு. இன்செக்ட்னு சொல்லக்கூடிய பூச்சினங்கள். பூச்சினங்கள்ல அனைத்துமே தடுக்கப்பட்டது எக்ஸப்ட் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி நியூட்ரிஷன் உள்ளது என்று சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றாங்க. மற்றபடி மற்ற அனைத்து விதங்களும் தடுக்கப்பட்டது. 4வதாக கடல் வாழ் உயிரினங்கள். கடலிலும் வாழும், நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். குட்டி போட்டு பால் கொடுக்கும். இதெல்லாம் மெம்மல்ஸ் சொல்றோம். இந்த பெங்குயின் இதெல்லாம் தடுக்கப்பட்டது. இப்போ பாம்புன்னா கடல்லையும் வாழும், தரையிலும் வாழும். ஆமை கடலிலும் வாழும், தரையிலும் வாழும். அப்போ எதுலாம் கடலிலும் தரையிலும் நீண்ட காலமாக வாழக்கூடிய பண்பு உள்ளதோ, குட்டிகள் போட்டு பால் ஊட்டுதோ, பாலூட்டிகள், இது எல்லாமே தடுக்கப்பட்டது. நான் 4 பிரிச்சிருக்கேன். 4 கால் பிராணி, பறவைகள், பூச்சிகள், அப்புறம் கடைசியா உங்களுடைய மெரைன் ப்ராடக்ட், மெரைன் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய கடல் சார்ந்த உணவுகள். அப்போ மீன் வகைகள் எல்லாமே சாப்பிடலாம். எல்லாமே சாப்பிடலாம்.